लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தெழுமேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2697வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 58வது பாசுரம் இது. கிடம்பியாற்றானருடைய தனியன் கருவிருத்த குளிநீத்த பின் காமக்கடுமொழிலிருந்து ஒரு உருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்களுக்கு ஒரு உருத்தம் புகுதாமல் குருவேர்வோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று வீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 58வது பாசுரம் திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம். ஆழ்வாரே உண்மையை அவர் சேர்த்து கொள்ளவில்லை, அவருக்கு பலமில்லை என்று நினைக்காதீர்கள், அவர் மூவுலகையும் அளந்தவர் என்று பாகவதர்கள் ஆழ்வாரை தேற்றுவதான பாசுரம், தலைவனை தேற்றுவதான பாசுரமாக இந்த பாசுரம் அமைகிறது. பாசுரத்தை பார்ப்போம். கழல் தலம் ஒன்றே நிலம் முழுதாயிற்று, ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது. நீண்ட அண்டத்து உழறலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அழறலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அளக்கின்றது, என்னோ இங்கு அளக்கின்றதே என்று சொல்லுகிறார். ஒரு திருவடியிடமே இந்த பூமி முழுவதும் அடங்கி போய்விட்டது. பூமியிலே இடம் இல்லாததனாலே மற்றொரு திருவடியை மேலே தூக்கி அண்ட சராசரங்களையும் அளந்தான். உலகங்களுக்கெல்லாம் மேலுலகங்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஞானமான ஒளிவிளக்காய் போன்றவன், தன்னிலும் மேம்பாடு உடையவன் இல்லாதவன், நிழல் தரக்கூடியவன், ஆகாசம் முழுவதும் அளந்தவன், வியாபித்தவன், அளவிட முடியாத பரமபதத்தில் எழுந்துருளிப்பான பெருமாள் சேற்றில் அலர்ந்த செந்தாமரையாக மலர் போன்ற திருக்கண்களை உடையவனுமான அந்த திருமால்தான் இந்த லீலா விபூதியிலே அளக்க முடியாதது ஏதோ உண்டோ என்று கேட்கிறார். இந்த பாசுரம் திருவிக்கிரமாவதாரத்தை சொல்வதான பாசுரம் என்று சொன்னோம். எம்பெருமானுடைய சர்வ சக்தி பற்றி கூறுவது. நாயகன் என்னோடு அவன் வரவில்லையே, என்னை பார்க்க வரவில்லையே, அவருக்கு என்ன நேர்ந்ததோ, என்ன துக்கம் நேர்ந்ததோ, என்னை பார்க்காமல் இருப்பதற்கு என்ன தடை ஏற்பட்டதோ என்றெல்லாம் நான் அறியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்க, அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, அவனை தடுப்பாரும் யாரும் இல்லை, நீ அப்படியெல்லாம் நினைக்காதே, அவன் உன்னை சேர்வதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைக்காதே. தோழி சொல்லுகிறாள் தலைவியை நோக்கி, அப்படி கிடையாது நங்காய், இப்படியா நீ நினைக்கிறாய், அவனுக்கு சர்வசக்தன், அவன் சக்தி இல்லாதவனாக இருக்கிறானோ என்று கருத வேண்டாம், அவனுடைய வல்லமையிலே ஒன்றை எடுத்து சொல்லட்டுமா என்று சொல்லி, அவன் எப்படிப்பட்ட சர்வசக்தன் என்றால் மூவுலகையும் அளக்கக்கூடியவன். இப்படி சர்வசக்தி உடைய நாயகனை நம்மோடு கலப்பதற்கு இடையூறாக இருப்பதையெல்லாம் அவன் போக்கிவிட்டு அவன் வந்து விடுவான் என்று நீ ஆறியிருக்க வேண்டுமே அல்லாமல் அவனுக்கு சக்தி இல்லை என்று நினைக்கக்கூடாது என்று தோழியானவள் தலைவனுடைய பெருமையை சொல்லுகிறாள். தாமரை கண்ணன் என்னோ இங்கு கலக்கின்றதே என்பதற்கு 2 விதமான கருத்துக்கள் உண்டு. ஓரடியை பூமி முழுவதும் பரப்பி வைத்து மற்றொரு அடியை மேலுலகம் முழுவதும் பரப்பி வைத்தது. இப்படி உலகங்களை எல்லாம் அளந்து விட்டானே, இது என்ன ஆச்சரியம் என்று வியந்து கூறுவதாக ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, எம்பெருமான் உலகளந்தான் என்று சொல்லுகிறார்களே, இது எப்படி பொருந்தும்? ஒருவன் தான் நின்ற இடம் தவிர மற்றொரு இடத்தில் மாறி கால் இட்டால் என்று அளந்ததாக சொல்ல முடியுமோ? நிலமும் விசும்பும் 2 திருத்திட்டாதென்று எங்கனே சொல்லலாம் என்று ஒன்றுதானே அப்படின்னு கேட்குறான்.
இங்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்கிற போது சொல்லுகிறார், அலக்கைக்கு ஒரு அவகாசம் காண்கிறீலோம், நின்ற நிலையில் நின்றாரை அளந்தார் என்ன, ஒன்னாதிர அடிமாற்றினரே அளந்தாவது இவன் இங்கு அளந்தானாக ஒன்று காண்கிறோமே என்று இருந்த இடத்திலே இருந்தே அளந்து விட்டான் எல்லாவற்றையும் என்று சொல்லுகிறார். நீண்ட அண்டத்து என்று தொடங்கி 3 வாக்கியங்கள் எம்பெருமானை குறிப்பன. நீண்ட அண்டத்தில் உள்ளவன் உழறலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை அல்லாதவன் அழலர் தாமரை கண்ணனாய் இருப்பவன் என்க. அழலர் தாமரை கண்ணன் என்பதற்கு தாமரைக்கு பங்கஜம் என்று வடமூலிலே ஒரு பொருள் உண்டு. சேற்றிலே முளைப்பது என்று பொருள். பங்கஜம் என்றால் சேற்றிலே முளைப்பது என்று பொருள். இங்கும் அங்கனமே அழறலரா தாமரை எனப்பட்டது. அழறு சேறு அழறு என்பது போல அழறு என்பதும் ஒரு தனிமொழியே என்னும் லகரத்திற்கு ழகரம் போலியாக வந்தது என்று சொல்ல வேண்டும். தாமரை பூ நீர்நிலையை விட்டு நீங்கினால் வாடி போய்விடும். அதனால் நீர்நிலையிலேயே இருக்கக்கூடிய குன்றாதிருக்கிற தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் என்று பெருமாளுடைய கண்களை பற்றி பேசுகிறார். எம்பெருமான் தம்மை சேர்த்து கொள்ளாமையால் தளர்ந்திருந்த ஆழ்வாரை அன்பர்கள் அவருடைய அபார சக்தியை எடுத்துச் சொல்லி ஆறுதல் படுத்தி இந்த பாட்டுக்குடைய உள்ளுரை பொருள் என்னவென்றால், திருவிக்கிரமாவதார வியாஜ்யத்தால் எல்லா உலகங்களையும் தனதேயாக்கி கொண்ட சர்வேஸ்வரன் அதுபோல உமையும் தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டு அருள தடை ஏதும் இல்லை. அவனுடைய சம்பந்தத்தையும் சக்தி விசேஷத்தையும் விளக்கி அவருடைய ஆற்றாமையை போக்குகிறார்கள் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கழல் தலம் ஒன்றே நிலம் முழுது ஆயிற்று, ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா விசுமும் நிறைந்தது, நீண்ட அண்டத்து உழறலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்ததோர் இல்லா அழறலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு கலக்கின்றதே, என்னோ இங்கு அளக்கின்றதே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.